உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அமலாக்கத்துறை வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒதுக்கி தள்ள முடியாது. அவை தீவிர பரிசீலனைக்குரியவை. தவறு நடக்கவில்லை என்று நாம் நிச்சயம் சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஆனால் இதை இன்று அமலாக்கத்துறை கையில் எடுத்திருப்பதன் காரணம் தேர்தல் நேரத்தில் திமுகவை எப்படியாவது கட்டங்கட்டி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவர்களை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பது. இதே குற்றச்சாட்டு இதே அவங்க என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி திமுக இருந்ததுன்னா அமலாக்கத்துறை கிட்டேயே வராது. 70,000 கோடி ஊழல். நாங்கள் அது இன்ஃபேக்ட் 2012-13 நடக்கிற ஊழல் அது கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஊழல், மாபெரும் ஊழல். சுதந்திர இந்திய வரலாறுல 2012-13 காலகட்டங்களில் இருந்தே நான் வந்து ரொம்ப க்ளோஸாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அதோட தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை என்ன பேசினார்னா, அவர் 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காருனார். அவர் போய் மாவாட்டுவார் அப்படின்னாரு ஒரு ஃபட்னாவிஸ். இப்போ அவர் எதை ஆட்டின்னு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். 70,000 கோடி ஊழல் பண்ணவன் உவாயால் சொன்னாலும் இன்றைக்கி உங்ககிட்ட டெப்டி சிஎம்மாக இருக்கு. ஈடியோட நடவடிக்கைகள் 100% அரசியல் நோக்கம் கொண்டவை. ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் புனித பசுக்கள் கிடையாது. இதுதான் உண்மை. இது திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். இப்போ திமுக கவர்மெண்ட்டை காலி பண்ணுறதுக்கு பிஜேபி எந்த எண்டுக்கும் போகுன்றது நமக்கு தெரியும். ஆனால் திமுக கவர்மெண்ட்டில் ஊழலே நடக்கலையானா பதில் ரொம்ப கடினம். ஊழல் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்றது அவங்க கவுன்சிலர்ஸ், அவங்க எம்எல்ஏஸ், அவங்க மேயருங்களே வைக்கிற குற்றச்சாட்டுகளை மேம்போக்காக பார்த்தாலே ஊழல் பொறையோடி கிடக்குன்றது தெரியும். தீர விசாரித்து வழக்கை விரைவுபடுத்தி நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குற நோக்கம் மத்திய அரசுக்கு, மோடி அரசு கிடையாது. எலெக்ஷன் டைமில் திமுக எதிராக அவதூறு பரப்பணும், சேத்தவாரி அடிக்கணும், 4 மந்திரியை பிடிச்சி உள்ளே போடணும். இது மூலமாக திமுக ஊழல் நிறைந்த அரசுன்றதை மக்கள் மத்தியில் நிறுவனம், தேர்தலில் அதை அறுவடை பண்ணணும். இதுதான் அவன் நோக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிரம்ப தவறுகள் நடக்குது. பாசிச பாஜகன்ற அந்த ஒரு அரசியலுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த தவறுகள் நடக்கின்றன. இந்த மாதிரி ஏதாவது மாட்டும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி அதிலிருந்து தப்ப பார்க்கிறார்கள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், கடந்த அக்டோபர் மாதம் நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி இடி ஒரு விவகாரம் கையில் எடுத்திருக்காங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களுடைய துறையில் கிட்டத்தட்ட 888 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது. அது மீண்டும் பூதாகரமாக ஆகியிருக்கு. நேற்றைய தினத்திலிருந்து அது 1020 கோடி ரூபாயாக மாறியிருக்கு. கிட்டத்தட்ட 232 பக்கங்கள் ஆதாரங்களுடன் அவங்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. மீண்டும் காவல்துறையிடம் இந்த வழக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் நேரு தொடர்பான அந்த விவகாரம் பூதாகரமாக ஆகிக்கிட்டே இருக்குது. தேர்தல் நேரத்தில், அதுவும் இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கிற நேரத்தில் இப்படி வரும்போது இது எவ்வளோ பெரிய நெருக்கடியாக திமுகவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அந்த துறையில் தான் பணியாளர்கள் நியமனத்தில் கடந்த முறை அக்டோபரில் பேசினது பணியாளர்கள் நியமனம் 25 லட்சம் 35 லட்சம் வாங்கிட்டு 858 கோடிக்கு நியமனங்கள் செய்யப்பட்டதாக. அப்பவே நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, மொத்தமாவா இல்லை ஒருத்தருக்கு வாங்கியிருக்காங்க? ஒருத்தருக்கு 25 to 30 லட்சம். எல்லா நியமனங்களும் காசு வாங்கிட்டு பண்ணப்படலை. பட் கண்டிப்பாக ஓரளவுக்கு நியமனங்கள் காசு வாங்கிட்டு செய்யப்பட்டதாக தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த விஷயம் எப்படி வெளியில் வருதுன்னா, நேரு அவர்களுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் என்பவர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் வாங்குறார். நபார்டு வங்கியில். அந்த கடனில் திரும்ப கொடுக்குறதுல ஏதோ சிக்கல் வருது. அப்போ சிபிஐ விசாரணை உள்ள வருது. ஸோ சிபிஐ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்ததுன்னா இடி உள்ள வரும். கடைசியில் இடி உள்ள நிறைய டாக்குமெண்ட்ஸை கையில் எடுக்கும்போது தான் ரவிச்சந்திரனுடைய சென்னை அலுவலகம், நேரு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் சோதனைகளை இடி அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் பொழுது தான் இந்த விஷயம் வெளியில் வருது. கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெயின் கேஸை மெட்ராஸ் ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிடுச்சு, சிபிஐ கேஸ். ஸோ மெயின் கேஸ் குவாஷ் ஆகிடுச்சுன்னா இடி கேஸ் குவாஷ் ஆகிடும். ஆனால் அதில் எடுத்த டாக்குமெண்ட்ஸ் படி அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணியாளர் நியமனத்தில் 888 கோடிக்கு காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க. நேருவும் அவருக்கு நெருக்கமானவர்களும் அரசு அதிகாரிகள் அவருடைய நேருவுடைய சகோதரருக்கே கடித போக்குவரத்து, அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸில் கம்யூனிகேஷன் பண்ணது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் பணம் கைமாறி இருக்கு. ப்ளஸ் ஹவாலா ரூட்டில் பணம் இந்தியா விட்டு வெளியில் போயிருக்கு. ஆதாரங்கள் எங்கே இருக்குது. அதனால் நீங்கள் இவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக காவல்துறைக்கு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு, டிவிஎஸ், மாநில காவல்துறையோட லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கெலாம் அவங்க கடிதம் எழுதினாங்க. அந்த விஷயம் வெளியில் வந்தது. பட் அதுக்கு பேர் கொண்டு பெருசாக அதில் ஒன்றும் ஆகலை.
அப்படியே ஊற போட்டிருந்தாங்க. இதுக்கு நடுப்புற வந்து இந்த விஷயம் 2 நாளாக கசிய விடப்பட்டிருக்கிறது. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் முதல்ல இந்த நியூஸ் வந்தது. அதாவது 8ஆம் தேதி, இன்று 9ஆம் தேதி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 8ஆம் தேதி கடிதத்தில் வந்த செய்தி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் என்னென்னா, அமலாக்கத்துறை 250 பக்கத்துங்களுக்கு மேலே ஒரு அறிக்கையை வந்து தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிவிஎஸ்சி தலைமை செயலாளருக்கெல்லாம் எழுதிய கடிதத்தில் பணியாளர் நியமனத்தில் மட்டும் இல்லை, அதை தாண்டி இந்த 2வது கடிதத்தில் வந்து கான்ட்ராக்ட் டெண்டர் விடுறதுலாம் முறைகேடு, அது ஒரு 1020 கோடிக்கு முறைகேடு இருக்குது. கடந்த முறை எழுதினதை விட இந்த தடவை கூடுதல் ஆதாரங்கள் இருக்குது. எப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், வாட்ஸ்அப் சாட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கக்கூடிய மிக மூத்த அதிகாரி நேருவுடைய சகோதரருக்கும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸை எப்படிலாம் பாஸ் பண்ணார், இந்த தகவல்களை ஃபுல் டீட்டெயிலாக டாக்குமெண்ட்டாக 250 பக்கத்துக்கு மேலே வாட்ஸ்அப் சாட்ஸு, கடித இமெயில்ஸு, வேறு ஆவணங்களை வச்சு இவ்வளோ ஆதாரம் எங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் இமீடியட்டாக அவங்க மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும்னு 250 பக்கத்துக்கு மேலே ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை, தமிழக தலைமைச் செயலாளர், தமிழக காவல்துறை தலைவர், லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இயக்குனர் 3 பேருக்கும் அனுப்பியிருக்குது. அதுதான் செய்தியாக வந்தது. இப்போ வந்து இதுக்கு தாண்டி வந்து உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு வழக்கு வந்து மணல் திருட்டில் வந்து இவங்க வழக்கு பதிவு செய்யணும் 4500 கோடிக்கு அப்படின்னு இடி கேட்கும்போது மாநில அரசு அதெல்லாம் நான் பண்ண முடியாது, ஒரு ரோவிங்காக நீ என்கொயரி பண்ணினா அது பண்ண முடியாது. ஒரு மத்திய அரசில் வந்து மாநில அரசில் ஊழல் நடக்குதுன்னு மத்திய அரசு கருதுமே, ஆனால் அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு தான் முடிவு பண்ணமே ஒழிய நீ சொல்கிறதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் கேஸ் போட முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. நவ் 2 விஷயமாக இதை பார்க்கணும். இதில் உண்மையிலே ஊழல் நடந்ததா இல்லையா, 2வது இதை மோடி கவர்மெண்ட் இப்போ கையில் எடுப்பதற்கான நோக்கம் என்ன, ஊழல் நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது பூர்வாங்க ஆதாரம் இருப்பதாக நமக்கு எண்ண தோன்றுகிறது. அது தெளிவாக சொல்லணும். ஊழல் நடந்ததுன்னு உறுதியிட்டு அறுதியாக நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. உறுதியிட்டு அறுதியாக இதில் ஊழல் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது அந்த இடி ரெக்கார்ட்ஸ்லேருந்து, இடி கடிதங்கள்லேருந்து தெரிய வருகிறது. இது 2த்துக்குமான வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். 100% அங்கே கரப்ஷன் நடந்திருக்குங்க நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 100% கரப்ஷன் நடக்கலன்னு சொல்ல முடியாது. அடிக்குவேட் கிரவுண்ட்ஸ் டு பிலீவ், அதாவது வந்து அதில் ஏதோ முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நாம் எண்ண தோன்றுகிறது. அந்த கடிதங்களை பார்க்கும்பொழுது, இடியோட ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் எண்ண தோன்றுகிறது. 2வது முக்கியமான விஷயம், இது வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பொறுத்த வரைக்கும் ஊழல் நடந்ததா இல்லையா நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா நடக்கலன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுங்கன்ற பதில் தான் சிம்பிளான பதில். அதோட அர்த்தம் வந்து நடந்திருக்குன்னு சொல்ல முடியாதுன்றது நம்பர் 1. நம்பர் 2 ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ ஏன் இதை மோடி கவர்மெண்ட் கையில் எடுக்குதுன்னா அரசியல் தான். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியை முடக்க பார்த்தாங்க, ஒரு 1.5 வருஷம் தூக்கி உள்ளே வச்சாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியில் வராரு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தினம் வாரம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை போய் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடணுன்ற நிபந்தனை தளர்த்தப்பட்டு மாதம் ஒரு தடவை போய் கையெழுத்து போட்டால் போதுன்னு ஆயிடுச்சு. அப்போ எலெக்ஷனில் அவர் ரொம்ப விரைவாக அந்த பகுதியில் செயல்பட போகிறார். கரூரில், அந்த மாவட்டங்களில், மேற்கு மாவட்டத்தில். திருச்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய மாவட்டங்களில் திருச்சி, அந்த பக்கம் மதுரை மற்றும் வந்து இந்த பக்கம் புதுக்கோட்டை தான் இப்போ போயிடுச்சு. சிவகங்கை, இந்த மாவட்டங்களெல்லாம் மத்திய தமிழகத்தில் குறிப்பாக திருச்சியில் வந்து நேரு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். நேருவை தேர்தல் நேரத்தில் எப்படியாவது முடக்க தேர்தல் அமலாக்கத்துறை மோடி கவர்மெண்ட் நினைக்குது. ஸோ இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் பொய் என்றும் சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனத்தோட தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, catch-22 சிச்சுவேஷன் வாங்க ஆங்கிலத்தில். அதாவது வந்து எரியிற நெருப்புலேருந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே குதிக்கிற கதை. அதாவது வந்து பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்னு வாங்க ஆங்கிலத்தில். சில நேரங்களில் வந்து ஆங்கிலம் வந்து நமக்கு ஒரு வசதியான மொழி. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில் தான் தமிழ்நாட்டு மக்களோட தலை எழுத்தை இன்றைக்கி வந்து. டீப் சின்றது அதாவது வந்து ஆழ்கடலில் போய் குதிக்க போறியா அல்லது பிசாசுக்கிட்ட மாட்டிக்க போறியான்றது தான் தமிழ்நாட்டோட நிலைமை. அமலாக்கத்துறை வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒதுக்கி தள்ள முடியாது. அவை தீவிர பரிசீலனைக்குரியவை. தவறு நடக்கவில்லை என்று நாம் நிச்சயம் சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஆனால் இதை இன்று அமலாக்கத்துறை கையில் எடுத்திருப்பதன் காரணம் தேர்தல் நேரத்தில் திமுகவை எப்படியாவது கட்டங்கட்டி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவர்களை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பது. இதே குற்றச்சாட்டு அவங்க என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி திமுக இருந்ததுன்னா அமலாக்கத்துறை கிட்டேயே வராது. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தோம், மோடியே சொன்னார். யாரை பற்றி? துணை முதலமைச்சர், அவர் பேர் என்ன இப்போ இருக்கார், சரத்பவாரோட தம்பி. அவரை பற்றி பேசும்போது 70,000 கோடி ஊழல்னார், 70,000 crores. கடைசியில் அவரை கட்டி பிடிச்சி அந்த கவர்மெண்ட்லேயும் டெப்டி சிஎம், இந்த கவர்மெண்ட்லேயும் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் டெப்டி சிஎம்மாகவும் இருக்கார். அவர் வந்து அந்த நிமிஷம் நீ பிஜேபியில் சேர்ந்தீங்கன்னா புனித ஸ்நானம் கொடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்து புனிதர்கள் ஆக்கிடுவாங்க. அந்த கதை தான் பிஜேபியோட கதை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே தவறே நடக்கலையானா, இது மொத்தமாக இட்டுக்கட்டப்பட்டதானா, அதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. இல்லை, ஏன்னா கடந்த நம்ம அக்டோபர் மாதம் பேசும்போது கூட இந்த அளவுக்கு தீவிரமாக இது வந்து இல்லை இருந்தது. அது 2 நாள் செய்தியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து
நேரு அவர்களே வந்து ஒரு அறிக்கையே கொடுக்குறாரு. என்னன்னா, கடந்த 5 ஆண்டில் என் துறையின் கீழ் 24,752 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டுள்ளன. கிராமப்புற மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் வாயிலாக 1,22,00,000 மேற்பட்டோருக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் அதிமுக ஆட்சியில் சாலைகளும் சுரங்கப்பாதைகளும் ஒரு மழைக்கே வெள்ளக்காடாக அளித்ததை அனைவரும் அறிவீர். இன்று சென்னையில் உள்ள சப்வேக்களில் தண்ணீர் தேங்காத நிலையை உருவாக்கி இருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1519 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் கால்வாய் பணிகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டசபை தேர்தலுக்கு புதிய அவதாரம் எடுத்துள்ள அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினரின் தூக்கத்தை இந்த அரசின் சாதனைகள் கலைத்துவிட்டன. அதுவே மத்திய அரசு தூண்டிவிடும் அமலாக்கத்துறையின் கண்களுக்கு புகார்களாக தெரிகிறது. அப்பட்டமான அரசியல் செய்ய தூண்டிவிடப்பட்டுகிறது. என் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு ஒரு அறிக்கை. ஆமாம், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் எல்லோரும் வைக்கக்கூடிய டிஃபென்ஸ் தான். அதாவது வந்து பதிலாக இதை பார்க்குறீங்களா? இது அதுக்கான பதில் கிடையாது. ஒரு ஸ்கீமில் ஊழல் நடந்திருக்குன்னா நாங்கள் திறம்பட செயல்பட்டுட்டோம், அதனால் சொல்கிறாங்கன்றது ஏற்புடையதல்ல. இது வந்து உண்மையிலேயே ஒரு முழு அளவிலான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். தவறு செஞ்சிருந்தா தண்டிக்கப்படட்டும், இல்லை என்றால் அவர் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்படட்டும். இப்போ ரவிச்சந்திரனோட நடக்க தானே செய்யுது. அவங்க சட்டப்படி அவங்க போகிறாங்க, ஜாமீன் வாங்குறாங்க, இல்லை நடமா அப்படின்ற. இப்போ இதில் விசாரணையே நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று மாநில அரசு சொல்வது தான் நமக்கு வந்து ஆச்சரியமானதாகவும் விந்தையானதாகவும் இருக்குது. இப்போ 30 கோடி ரூபாய்க்கு பேங்க்ல கடன் வாங்கி அதில் மோசடின்னு சிபிஐ போட்ட வழக்கிலேருந்து ரவிச்சந்திரன் விடுதலை செய்யப்படுகிறார். யாரும் குறை சொல்லலை. எஸ், கோர்ட் சொல்லிடுச்சு. அவர் அக்யூஸ்டாக இருந்தார். நவ் இஸ் அக்யூட்டட், கிளீன் மேன். விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது இவாஸ் அக்யூஸ்ட். அவர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். அக்யூஸ்ட்ன்றது வந்து குற்றவாளி அல்ல, குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். கோர்ட் அவர் விடுதலை பண்ணிடுச்சு. சிபிஐ கேஸ் குவாஷ்டு. அதனால தான் இடி கேஸை ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ வந்து அவர் நிரபராதி. ரவிச்சந்திரன் நேருவோட தம்பி நிரபராதி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1020 கோடிக்கு வந்து இடி வந்து சார்ஜஸை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ரெண்டாவது கடிதம் இது. முதல்ல ஒரு 1888 கோடி, இப்போ 1088 கோடி, இப்போ 1020 கோடி, இப்போ 1020 கோடியாக மாறி இருக்கு. எல்லாம் சேர்த்து 1000 crores மேலே இட்ஸ் கரப்ஷன்றது இட்ஸ் ஹியூஜ் திங். இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நான் சட்ட ரீதியாக இதை பார்க்கறதுக்கு மாநில அரசுக்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரங்களின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய நம்முடைய மேதைகள் இப்படிப்பட்ட கொடூரமான நிலைமைகள் இந்தியாவுக்கு வரும் என்று கருதி இருக்க மாட்டார்கள். ஊழல் வந்து இந்தியாவை அரித்து கொண்டிருக்கிறது புற்றுநோயாக. இன்னொரு பக்கம் வந்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் என்னும் பொழுது மத்திய அரசு வந்து ஒன்றும் புனித பசுகள் கிடையாது. அவங்களுக்கு வந்து தேவைன்னும் பொழுது வந்து அவர்களை வந்து ஊழல்வாதிகள் என்று சித்தரிப்பதும், அவங்களுக்கு தேவை இல்லை, அதாவது அவங்களுக்கு தேவை இல்லைன்னும் போது ஊழல் குற்றவாளிகள் என்பதும், அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களை புனிதர்களாக்கி தன் கூட வச்சுக்கிறதும் கைவந்த கலை. இவருக்கு வந்து சரத்பவாரோட தம்பிக்கு நடந்தது, அஜித் பவாருக்கு நடந்தது. 70,000 கோடி ஊழல். நாங்கள் அது இன்ஃபேக்ட் 2012-13 நடக்கிற ஊழல். அது கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஊழல், மாபெரும் ஊழல். சுதந்திர இந்திய வரலாறுல 2012-13 காலகட்டங்களில் இருந்தே நான் வந்து ரொம்ப க்ளோஸாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அதோட தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை என்ன பேசினார்னா, அவர் 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காருனார். அவர் போய் மாவாட்டுவார் அப்படின்னாரு ஒரு ஃபட்னாவிஸ். இப்போ அவர் எதை ஆட்டின்னு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். 70,000 கோடி ஊழல் பண்ணவன் உவாயால் சொன்னாலும் இன்றைக்கி உங்ககிட்ட டெப்டி சிஎம்மாக இருக்கான். அதே மாதிரி தான் வந்து முகுல் ராய் கேரளாவில், இது வெஸ்ட் பெங்காலில், அவர் வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து இன்றைக்கி உள்ளே வந்தோன்னே அவர் புனிதராயிட்டார். இதே தான் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வாஸோட ஊழலை பற்றி 2015 அமித்ஷா, அன்றைய பிஜேபி தலைவர் மோடி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய புக்கு வெளியிட்டார் டெல்லியில். இன்றைக்கி ஹேமந்த் பிஸ்வாஸ் தான் இந்துத்துவ அஜெண்டாவை அஸ்ஸாமில் வந்து இந்துத்துவா லெபார்டரியாக இந்தியாவில் மாறி இருக்கு அஸ்ஸாம்னா அதுக்கு காரணம் ஹேமந்த் பிஸ்வாஸ். அது மாதிரி ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவங்களெல்லாம் தன்னுடைய பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிவைத்து அமலாக்கத்துறையை ஏவி விடுவது என்பது 100% அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்பர் 1. ஆனால் இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ளாபவர்கள் எல்லோருமே புனிதர்கள் கிடையாது. அங்கே தவறு நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே தெரிகின்றன, KN விஷயம் உட்பட. இல்ல இதுல ஒரு வழக்கு, இதுல என்ன ஸ்டாண்ட் திருவாளர் பொதுஜனத்துக்கு? அதுதான் நான் சொன்னேன், டீப் ஸ்டே அண்ட் டெவில். இல்ல சார், இப்போ ஒரு வழக்கு போட்டாலே அதுல நூல் பிடிச்சிட்டு இடி வந்துருன்றதுனால அந்த வழக்கு போடாம இவங்க அதை ஏன் போடாம இருக்காங்கன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ்னுவாங்க. முதல்ல ஒரு கேஸ் இருக்கணும், அப்பதான் இடி உள்ள வர முடியும். மூல வழக்குன்னு ஒன்று இருந்தால் தான் இடி உள்ள வர முடியும். ஆன் இட்ஸ் ஓன் இடி உள்ள வர முடியாது. இப்போ அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, நீ கேஸை போடுன்றாங்க. டிஜிபிக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சீஃப் செக்ரட்டரிக்கு, டிஜிபிக்கு, டிவிஎஸ்சி டைரக்டருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கு நீ கேஸை போடுன்றாங்க. அவங்க போட மாட்டான். இப்போ 2 முறை கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆமா, 3வது முறையும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இது சட்ட ரீதியா நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இப்போ இந்த கேஸ் வந்து மணல் திருட்டுல இப்படி தான் நடந்தது. 4500 கோடி. இன்ஃபேக்ட் வந்து இது எல்லாமாவது வந்து எவிடன்ஸோட குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் எனக்கு தெரியாது. மேம்போக்கா பார்க்கும்போது இதில் ஆதாரங்கள், பூர்வாங்க ஆதாரங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நம்புறேன். பட் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் மணல் அப்படி இல்லை. மணல் வந்து 100% வந்து அதில் தவறு நடந்திருக்கு நம்ம நம்பலாம். ஏன்னா மெட்டிகுலஸ் எவிடன்ஸு,
ஐஐடி சயின்டிஸ்ட் மெட்ராஸ் ஐஐடியோ கரக்பூர் ஐஐடியோ வந்து அவங்க உட்காந்து அவங்க வந்து சேட்டலைட் இமேஜஸ் இஸ்ரோ எல்லாத்தையும் ரிமோட் சென்சிங் மூலமெல்லாம் எடுத்து இவ்வளோ தான் மணல் எடுக்கணும் அதை மீறி எடுத்திருக்காங்கன்னு மெட்டிகுலஸ்லி ஒர்க் 4500 கோடின்றது. அதை அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போகும்போது கேஸ் போட முடியாதுன்றாங்க. இன்ஃபேக்ட் 5 கலெக்டர் அவங்க கூப்பிட்டாங்க விசாரணைக்கு போக மாட்டேன்னு அவங்க சொன்னப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் போக வேண்டிய அவசியம் இல்லைனாங்க. இடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, போய் அப்பியர் ஆகுங்கன்னாங்க. ஒரு தடவை அப்பியர் ஆகிட்டு போனாங்க. அப்புறம் தொடர்ந்து அவங்கள கூப்பிடும்போது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தொடர்ந்து அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இல்லை வேண்டாம் வேணாம் இனிமே அப்படின்ட்டாங்க. அதில் தான் வந்து எஃப்ஐஆர் போடாமல் மாநில காவல்துறை எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது. எஃப்ஐஆர் போடுன்னு கேட்கும்பொழுது அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இடிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியாது. நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீ சொல்கிறத கேட்டுலாம் பண்ண முடியாது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான விவகாரம், கோர்ட்டுக்கெலாம் நீ வர முடியாதுன்னு மாநில அரசு டிஃபெண்ட் பண்ணுது அவங்கள. அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மெட்டிகுலஸான எவிடன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் திருட்டில். ஆனால் போக முடியல, உள்ளே போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ஓகே. இன்ஃபேக்ட் இந்த மணல் திருட்டுன்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இதையும் நல்லா ஞாபகம். நேற்றைக்கு நான் அந்த வயர் இணையதளத்தில் பார்த்தது வெஸ்ட் பெங்காலில் மணல் திருட்டு பெரிய அளவில் நடக்குது. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். ஓகே. அங்கேயும் இதே மாதிரி தான் பிரச்சனை, போக முடியல. ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஈடு இந்த பிரச்சனையே கையில் எடுக்கிறது இல்லை. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மணல் திருட்டு இல்லையா? ஏன்னா எல்லா இடங்களையும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் வளர்ந்துட்டு இருக்குது, மக்கள் தொகை அதிகமாகுது, வீடு கட்டுறதுக்கான தேவை வருது, அப்போ மணலோட தேவை வருது. இந்தியா பூராவே இந்த பிரச்சனை இருக்குது. பிஜேபி ஆளக்கூடிய 16-17 மாநிலங்களில் மணல் திருட்டு அல்லது வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு காசை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போடுறது, இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் டெண்டர்லேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லையும் கொள்ளடிக்கிறது, இது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குது, பிஜேபி கவர்மெண்ட்டில் நடக்குது. எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட்டில் போய் இடி இவ்வளோ எவிடன்ஸ் என் கையில் இருக்குது நீ எஃப்ஐஆர் போடுன்னு குஜராத் டிஜிபிக்கோ, யூபி டிஜிபிக்கோ, மத்திய பிரதேஷ் டிஜிபிக்கோ, ராஜஸ்தான் டிஜிபிக்கோ, ஏன் இப்போ ஒடிசா டிஜிபிக்கோ, உத்தராகண்ட் டிஜிபிக்கோ போட்டானா லெட்ரு? போடவே இல்லை. இது எங்கே வருது? தமிழ்நாட்டுக்கு வருது, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். கர்நாடகாவுக்கு வருது, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். கேரளாவுக்கு வருது, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். பஞ்சாபுக்கு வருது, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். வெஸ்ட் பெங்காலுக்கு வருது, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். மற்ற எந்த மாநிலத்திலுமே இல்லை. ஸோ இதுதான் திருவாளர் பொதுஜனத்துடைய சிக்கலை. அதுவும் தேர்தல் நெருங்கும் போது இந்த அழுத்தத்தை பிஜேபி இன்னும் அதிகமாக கொடுக்கும். இடியோட நடவடிக்கைகள் 100% அரசியல் நோக்கம் கொண்டவை. ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் புனித பசுக்கள் கிடையாது. இதுதான் உண்மை. இது வந்து திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். இல்லை சார், இது வந்து மக்கள்கிட்ட எப்படி போகும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. தேர்தல் நேரத்தில் இது மக்கள்கிட்ட 1020 கோடி அப்படின்ற ஒரு பெரிய நம்பர் ஒரு பக்கம் சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் பாஜகவுடைய திட்டம் தான் அப்படின்ற ஒரு பக்கமும் பேசப்படுதுன்னா எது இதில் எதிரொலி? எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைமில் இந்த குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. ஏன்னா வந்து கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையணும். ஓகே. ஸ்லாண்ட் அதாவது வந்து சேத்தவாரி அடிக்கிறது தானே. இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், நேரம் பார்த்து தான் இவை கசிய விடப்படுகின்றன. அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ திமுக கவர்மெண்ட்டை காலி பண்ணுறதுக்கு பிஜேபி எந்த எண்டுக்கும் போகுன்றது நமக்கு தெரியும். ஆனால் திமுக கவர்மெண்ட்டில் ஊழலே நடக்கலையானா பதில் ரொம்ப கடினம். ஊழல் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்குன்றது அவங்க கவுன்சிலர்ஸ், அவங்க எம்எல்ஏஸ், அவங்க மேயருங்களே வைக்கிற குற்றச்சாட்டுகளை மேம்போக்காக பார்த்தாலே ஊழல் பொறையோடி கிடக்குன்றது தெரியும். இப்போ இதுதான் இதில் இருக்க சிக்கல். கடந்த காலங்களில் இந்த வேலையை மீடியா பண்ணுச்சு. கடந்த காலங்களில் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை, இப்போ நேரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் மீடியா பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு மீடியா கொண்டு வரும்போது நீதிமன்றங்கள் வந்து சில நேரங்களில் விசாரணை போட்டிருக்காங்க, சில நேரங்களில் போடாமல் இருந்திருக்காங்க. எதிர்க்கட்சிகளுக்கு அதுக்கு ஆயுதமாக இருந்திருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது சரியாக போய் மாட்டியிருக்காங்க. அப்படி தான் வந்து ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் நிலக்கரி ஊழலை சுப்பிரமணிய சாமி வெளியில் கொண்டு வந்தார். எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் அல்லது மீடியா கொண்டு வரும். அரசு மத்திய அரசோட துறையிலேருந்து வரதுன்றது ஒரு புது டெவலப்மெண்ட். இன்றைக்கி மீடியா கம்ப்ளீட்டாக வந்து ஆட்சியாளர்கள் காலடியில் உட்காந்துருக்கிறதால, டெல்லியில் வந்து மோடி காலடியில்னா இங்கே ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்கு. ஆட்சியாளர்கள் காலடியில் மீடியா உட்கார்ந்திருப்பதால் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் நீங்கள் எவ்வளவு ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாலும் எந்த மீடியாவும் போடாது. ஏன்னா மீடியாவோட ப்ரொஃபைலே இன்றைக்கி மாறி இருக்குது. மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைமில் எப்படியாவது திமுகவை காலி பண்ணணும் பொழுது அவங்க அமலாக்கத்துறையை ஏவி விடுறாங்க. இதில் அமலாக்கத்துறைன்னு ஒன்று இல்லை, வெறும் சிபிஐ மட்டும் இருக்குன்னா கூட திமுகவுக்கு நெருக்கடி கிடையாது. ஏன்னா திமுக வந்து சிபிஐ வந்து லாங் ரோப் கொடுப்பான், அரெஸ்டெல்லாம் பண்ண மாட்டான், கேஸ் பல வருஷம் நடக்கும். இப்போ இடி வரதால என்னன்னா பிடிச்சி உள்ள வைக்கலாம். அவன் நோக்கம், மத்திய அரசாங்கத்தோட நோக்கம், இடியோட நோக்கம் வழக்கை விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரு 6 மாதம் தூக்கி உள்ள வைக்கணும், ஜெயிலில் வைக்கணும், அது மூலமாக வந்து டேமேஜ் பண்ணணும், அவ்வளோதான். விசாரித்து தீர விசாரித்து வழக்கை விரைவுபடுத்தி நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குற நோக்கம் மத்திய அரசுக்கு, மோடி அரசு கிடையாது. எலெக்ஷன் டைமில் திமுக எதிராக அவதூறு பரப்பணும், சேத்தவாரி அடிக்கணும், 4 மந்திரியை பிடிச்சி உள்ளே போடணும். இது மூலமாக திமுக ஊழல் நிறைந்த அரசுன்றதை மக்கள் மத்தியில் நிறுவனம், தேர்தலில் அதை அறுவடை பண்ணணும். இதுதான் அவன் நோக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிரம்ப தவறுகள் நடக்குது. பாசிச பாஜகன்ற அந்த ஒரு அரசியலுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த தவறுகள் நடக்கின்றன.
இந்த மாதிரி ஏதாவது மாட்டும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி அதிலிருந்து தப்ப பார்க்கிறார்கள். இது ரெண்டுமே திரும்பவும் சொல்கிறேன், அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் முழுக்க பழிவாங்கும் நோக்கம் கொண்டவை. இதையே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் இதை மாதிரி பல மடங்கு நடந்தாலும் அவங்க கிட்டேயே போக மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுபவர்கள் நேர்மையானவர்களா உத்தமர்களா என்றால் பதில் இல்லை என்று தான் வரும். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசமே அதுதான். ஓகே, இவங்க இன்னைக்கு நாளைக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து இந்த 22 எம்பிஸை நம்பி தான் மோடி கவர்மெண்ட் அங்கே இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா தமிழ்நாடு பக்கமும் ஈடி தலை வச்சு கூட படுக்காது. தமிழ்நாடு பக்கம் தலை வச்சு கூட ஈடி படுக்காது. நீ எந்த குற்றச்சாட்டு எவ்வளோ ஆதாரத்தோடு வச்சாலும், ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதிக்கு மாலை போட்டு போனார் இல்லையா, அந்த மாதிரி 4 மந்திரி வந்து தமிழ்நாட்டில் திமுக புகழை வந்து தொடர்ந்து பாடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அமலாக்கத்துறை இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. ஆனால் அரசியல் ரீதியாகவும் ஒரு மாநில தேர்தல் நெருங்குதுன்னு போது மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை எவ்வளோ தூரம் வந்து சிக்கலில் மாட்ட வைக்கணுமோ ப்ளஸ் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அந்த கட்சியை லாக் பண்ணணுமோ அத்தனை வேலையும் அவங்க செய்வாங்க. ஆனால் இதில் மீடியாவோட பங்கு சொன்னீங்க, ஆனால் அது எதிர்க்கட்சிகள் எடுத்தால் தானே மீடியாவே அதை கொண்டு வர முடியும். அது கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததான்ற கதை. ஓரளவாக எதிர்க்கட்சிகள் எடுத்தால் தான் மீடியா கொண்டு வர முடியும். நான் சொல்கிறது இதோட ஆரிஜினியாக மீடியா கொண்டு வந்திருக்கு. கடந்த காலங்களில் வந்து எத்தனையோ கவர்மெண்ட்டை கவுத்துருக்கு, அந்த காலங்களில் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ இப்போ அதான் மீடியாவோட ரோலே மாறி போச்சு. ஏஆர் அந்துலேன்ற ஒரு மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருக்கும்போது சிமெண்ட் ஊழலை இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வெளியில் கொண்டு வருது. கடைசியில் ராஜினாமா பண்ணிட்டு போனார். அவர் அரசியல் எதிர்காலத்தையும் முடிச்சது ஒரு பத்திரிக்கை. இப்போ இத்தனை டாக்குமெண்ட்ஸையும் மீடியா மூக்க வச்சு அல்லது வந்து ஈடியே லீக் பண்ணி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈடியே இத்தனை டீட்டெயிலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு மீடியா ஹவுஸ் கிட்ட நீங்கள் போடுங்க, நேரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஊழல் அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா எந்த மீடியா ஹவுஸும் அதை போட மாட்டான். ஏன்னா அங்க எப்படி ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல் இருக்காங்களோ இங்க இருக்க ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல். ஸோ மீடியாவோட ப்ரொஃபைலும் மாறி இருக்கிறது. ஊழல் செய்பவர்கள் தப்பித்து போவதற்கு வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா மீடியா ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அன்னைக்கு அது இல்லை. அன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் மீடியா இருந்தது. இன்னைக்கு வந்து ஆளும் வர்க்கத்தின் ஒரு அங்கமாக மீடியா மாறி போயிடுச்சு. மத்தியில் மோடியோட ஆட்சியின் அங்கம், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியின் அங்கம். ஏன்னா நான் இதை பார்க்கும்போது 2 நாளாக எனக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நியூஸ் வந்து ஏதாவது ஒரு மீடியாவில் லீக் ஆகும். ஓகே, ஏதாவது ஒரு பெரிய மீடியா ஹவுஸில் லீக் ஆகும். அதை சுற்றி வந்து அது எலெக்ஷன் டைமில் பற்றி எரியும். அப்போ வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் வந்து விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும், மாநில அரசு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதை ஈடி பண்ணாமல், நான் சொல்கிறேங்க, ஓகே, இந்த டீட்டெயில் அத்தனையும் ஈடி பண்ணாமல் இதில் ஒரு 75% அது இருந்தாலே போதும். அதை வந்து 75% கூட வேணாம், 50% போதும். அது அப்படியே ஒரு மீடியா ஹவுஸ் ஏதோ ஒரு பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் கொண்டு வரான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அந்த அழுத்தம் வந்து எதிர்க்கட்சிகள் அதை பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணும்போது திமுக வந்து இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக ஈடிக்கு எதிராக ஃபைட் பண்ணுற மாதிரி அன்னைக்கு பண்ண முடியாது. அந்த நேரத்தில் மீடியா ஏறி அடிக்குதுன்னு போது அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வழக்க கோர்ட்டுக்கு போகும். அதுக்கு நடுப்புறம் என்ன பண்ணுவாங்க, எந்த மீடியா ஹவுஸ் வெளியிட்டு தான் அவங்க மேலே வந்து அடக்குமுறையை மாநில அரசு ஏவி விடும். அவன் முதுகல் முருதுனா அவன் ஏற்று நிற்பான். கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு வந்து விசாரணைக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, அது கிரெடிபிளான மீடியா ஹவுஸ் போடுது அப்படின்னா விசாரணைக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஓகே, அப்போ ஆட்சியாளர்கள் வந்து இன்னும் பயந்து பம்முவாங்க, பின்வாங்குவாங்க, பின்னங்கால் புடலில் பட ஓடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோட கூலிப்படையாக அமலாக்கத்துறை மாறியதால் அமலாக்கத்துறையின் எந்த நியாயங்களும் எடுப்படாது. இதுதான் கடந்த கால 10 20 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அரசியலுக்கும் இப்போ இருக்க அரசியலுக்குமான வித்தியாசம் என்பது அதுதான். ஓகே, இந்த நேரு விவகாரத்தை பொறுத்த வரையில் இப்போ கோர்ட்டு இதை என்ன முடிவு பண்ண போது நமக்கு தெரியாது. அடுத்து கோர்ட்டுக்கு போவோம். இது இப்போ ஆல்ரெடி ஒரு மேட்டர் இருக்குது, இந்த மேட்டரும் கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டு எப்படி டிசைட் பண்ணுதுன்னு தெரியாது. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இதுக்கு நடுப்புற வேறு ஏதாவது ரூபத்தில் ஈடியை ஈடிக்கு தேவையெல்லாம் ஜஸ்ட் அன் எஃப்ஐஆர். ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேட் போலீஸோ அல்லது ஐடியோ அல்லது சிபிஐயோ, சிபிஐ வந்து மாநில அரசோட அனுமதி இல்லாமல் இங்கே உள்ளே வர முடியாது, அல்லது கோர்ட்டோட உத்தரவு தேவை. அவ்வளோ சீக்கிரமாக எஃப்ஐஆர் போட முடியாது. அல்லது வேறு ஏதாவது வழக்கோடு இந்த வழக்கு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, அதாவது வேறு மாநிலத்தில் நடந்த இதே மாதிரியான ஏதோ ஒரு ஊழல், ஓகே, அதில் வந்து இப்போ நேருவோட பெயர் அடிப்படுது, தமிழகத்தில் உள்ள சிலரோட பெயர் அடிப்படுது அப்படின்னா அந்த வழக்கோட இது லிங்க்டுன்னும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈடி உள்ளே வந்துடும். இவங்க அதிர்ஷ்டம் என்னென்னா இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. இவங்க அதிர்ஷ்டம் வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், மல்டி ஸ்டேட் ரேக்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். மல்டி ஸ்டேட் ரேக்கெட்டிங், ஏதோ ஒரு கரப்ஷன் நடக்குது. இப்போ இவங்க குடிநீர் வழங்கல் துறையில் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்களேன், இதில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது பிஜேபி கவர்மெண்ட்டு, அல்லது கர்நாடகாவில் நடக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அங்கே ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சிபிஐ ஆர்டர் பண்ணிடுது. சிபிஐ ஆர்டர் இப்போ ஹைகோர்ட் பண்ண ஆர்டரை சுப்ரீம் கோர்ட்டும் அப்பீல் உறுதிப்படுத்திடுறாங்க சிபிஐ விசாரிக்கலான்னு.
இது வந்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ன்னு சிபிஐ சொல்லுதும் போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறோம் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அதில் தொடர்ச்சியாக இந்த விஷயம் நேருவோட டிபார்ட்மெண்ட் மாட்டுதுன்னா அப்போ லட்டு மாதிரி இடி உள்ளே வந்துடும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரூபத்துக்குள்ள ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருந்து அதோட கனெக்டடாக இந்த கேஸ் இருந்ததுன்னா தான் இடி வர முடியும். இவங்க லக்கு வந்து எங்கேயுமே எஃப்ஐஆர் இல்லை. ஓகே, அவ்வளோ சுலபமாக. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ஆர்கியூ பண்ணுறாங்க. இது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு சம்மந்தப்பட்டது. ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா நீ சொல்ல தான் முடியும், நீ சொல்கிறத வச்சா நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ, ஹைகோர்ட் கூட போட்டால் பத்தாது, சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணுறான்னு வித்தியாசம். சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ இந்த நேரு விவகாரத்தில் இந்த 1020 கோடியில் ஒரு விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு தான் விசாரணைன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இடி உள்ளே வந்துடும். அதுக்கெல்லாம் அவளை ஈஸியாக பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் அன்பிரடிக்டபிள் ஆர்ஸ், அவன் எப்படி பார்ப்பான்னு சொல்ல முடியாது. சிபிஐ வரவே கூடாதுன்னு 3 நாள் சொல்லிட்டு 4வது நாள் இது ஃபிட் கேஸ் சிபிஐக்கு உத்தரவு போடணும். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ஃபைட், இது லீகல் ஃபைட். அதாவது வந்து இது வந்து இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையான்றது செகண்டரி. இது அரசியல் ரீதியாக திமுகவை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம். ஓகே. ஆனால் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு மாறானவை என்றோ இட்டுக்கட்டப்பட்டவை என்றோ பொய்யானவை என்றோ நிச்சயமாக நம்மால் கூற முடியாது. இந்த விவகாரத்தை இடி கடிதத்தை ஆழமாக ஊன்றி படிக்கும்பொழுது 2 கடிதங்களையும் குறிப்பாக 2வது கடிதத்தை படிக்கும்போது இந்த குற்றச்சாட்டுகளில் பூர்வாங்க ஆதாரம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.